ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 129வது தலைப்பு. முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். தொடர்ச்சி. இதற்கு மேலேயும் கேள்வி போகிறது. நான் சொன்னதை வைத்தே என்னை மடக்குகிறார்கள். சங்கராச்சாரியார் தம் சித்தாந்தப்படி போகிறவர்களை வேத சம்பிரதாயத்தில் புதுப்பிரிவு என்றே நினைக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. இதற்கு அத்தாட்சியாக அதுவரை இந்துக்களுக்கு இருந்து வந்திருக்கிற பொது பெயரான ஸ்மார்த்தர் என்பதேதான் இன்று வரை அவரை ஆச்சாரியராக கொண்டிருக்கிறவர்களுக்கும் பெயராக இருக்கிறது. ராமானுஜரை சேர்ந்தவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் என்றும், மத்வரை சேர்ந்தவர்களுக்கு மாத்வர் என்றும், இப்படியே மற்ற சம்பிரதாயஸ்தர்களுக்கு ஒவ்வொரு தனிப்பெயரும் ஏற்பட்டிருப்பது போல் சங்கரரை சேர்ந்தவர்களுக்கு இல்லாமல் ஹிந்துவாக பிறந்த எல்லோருக்கும் பொதுவான தர்மசாஸ்திரங்களை பின்பற்றுகிறவன் என்ற அர்த்தம் கொண்ட ஸ்மார்த்தர் என்பதுதான் பெயராய் இருக்கிறது. அவரவருக்கு முற்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள ஆச்சார அனுஷ்டான சம்ஸ்காரங்களையே தான் அவலம்பித்தாரே தவிர அவற்றில் மாறுதல் எதுவும் செய்யவில்லை. பிற்பாடு மற்ற ஆச்சாரியர்கள் வந்தபோதுதான் தங்கள் தங்கள் சம்பிரதாயத்துக்கு தனி பெயர் தந்தது. இவர்களும் ஆச்சார அனுஷ்டான சம்ஸ்காரங்களில் பூர்வீகமான தர்மசாஸ்திரங்களைத்தான் பெரும்பாலும் பின்பற்றினார்கள் என்றாலும் அவற்றோடு தங்களுடைய புதிய பிரிவை தழுவுவதற்கு அடையாளமாக அதிகப்படியான சிலவற்றையும், சமாஸ்ரயனம், முத்ராதாரணம் முதலியவற்றை போன்றவை சேர்த்தார்கள். ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாவுக்கு கொஞ்சம் முக்கியத்தை குறைத்து புராணாதிகளுக்கு அதிக முக்கியம் தருவது போன்ற சில மாறுபாடுகளையும் செய்தார்கள். புன்றத்திலும் நெற்றிக்கு இடுவதிலும் புதுவிதமாக வைத்தார்கள் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இதை வைத்தே கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லியிருப்பதிலிருந்தே பிற்கால ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கப்பட்டவர்களே அதுவரை இருந்து வந்த அவர்களுடைய குலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறார்கள் என்று ஆகிறதே. அப்படியானால் இப்போதும் அப்படியே ஒருத்தன் ஹிந்துவாகவே இருந்து கொண்டு ஸ்மார்த்தத்திலிருந்து வைஷ்ணவத்துக்கோ, மத்வ மதத்திலிருந்து ஸ்மார்த்தத்துக்கோ போனால் என்ன? இப்படி ஆர்கியூமெண்ட் போகிறது. இதில் நியாயம் இருப்பதாகப்பட்டாலும் சாஸ்திர அபிப்பிராயத்தைத்தான் நான் சொல்ல வேண்டும். பூர்வீகர் வழிதான் போக வேண்டுமென்று உங்களுக்கெல்லாம் உபதேசித்துவிட்டு நானே பூர்வீகர் அபிப்பிராயத்துக்கு மாறாக சொல்லக்கூடாது என்பதால் அவரவரும் தாங்கள் பிறந்திருக்கிற குலாச்சாரப்படிதான் நடக்க வேண்டும் என்றே சொல்கிறேன். சாஸ்திரத்தை நம்ப வேண்டுமென்றால் அப்புறம் ஆர்கியூமெண்ட்டுக்கு வேல்யூ இல்லை. ஆர்கியூமெண்ட்டில் எத்தனை நியாயம் தெரிந்தாலும் சரி, சாஸ்திரம் சொல்கிறதென்றால் அதில்தான் நமக்கு தெரியாத புரியாத நியாயம் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு அதன்படிதான் செய்ய வேண்டும். நம்பிக்கை, அதாவது ஃபெய்த் என்னும்போதே அது புத்தியால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடியதல்ல என்றுதானே அர்த்தம். புத்திக்கு புரிவதை தீர்மானமாக நாமே தெரிந்து கொண்டு விடுவோமாதலால் இதிலே நம்ப என்ன இருக்கிறது? தெரியாததைத்தான் நம்ப வேண்டும். இதோ எதிரே மைக் இருக்கிறது என்று கண்ணுக்கு தெரிவதை சொன்னால் அதிலே நம்புவதற்கு என்ன இருக்கிறது? ஆனபடியால் மத நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை என்றெல்லாம் வார்த்தைகள் இருப்பதாலேயே, மதத்துக்கு பேரே ஃபெய்த் என்று வைத்திருப்பதாலேயே அதில் எல்லாவற்றையும் புத்தி தர்க்கத்தால் விளக்கிக் கொள்ள முடியாது என்றுதான் அர்த்தம். ஆனாலும் இப்படி சொல்லி அடியோடு விட்டுவிடாமல் ஹிந்து மத பிரிவுகளுக்குள்ளும் பிறப்பின்படி அமைந்த பிரிவுக்கான பூர்வாச்சாரப்படிதான் பண்ண வேண்டும் என்பதற்கு கொஞ்சம் காரணமும் சொல்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.